கிளாசிஃபிகேஷனில் வந்து பேத்தோஜெனிக்கல் கிளாசிஃபிகேஷனில் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். பேத்தோஜெனிக் கிளாசிஃபிகேஷன் வந்து கால்சிஃபிகேஷனை வந்து அப்நார்மல் டெபாசிஷன் ஆஃப் த கால்சியம் சால்ட் அண்ட் ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் அயான் மெக்னீஷியம் வந்து டெபாசிஷன் நடக்கிறது. இதோட மெக்கானிசம் ஆஃப் த கால்சிஃபிகேஷன் வந்து தீஸ் ஆர் த கால்சியம் இஸ் டெபாசிட்டட் இந்த ஹைட்ராக்சி அபேட்டட் கிறிஸ்டல். அதுக்கப்புறம் வந்து இனிஷியேஷன் ப்ரொபகேஷன் இருக்குது. இனிஷியேஷன் ப்ரொபகேஷன் தீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த ஃபேஸஸாக இருக்குது, க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் டைப் ஆஃப் பேத்தோஜெனிக் கால்சிஃபிகேஷன் இருக்கா. அதுக்கு பேத்தோஜெனிக் கால்சிஃபிகேஷன் வந்து டிஸ்ட்ரோபிக் கால்சிஃபிகேஷன் இருக்குது, மெட்டாஸ்டாட்டிக் கால்சிஃபிகேஷன் இருக்குது. டிஸ்ட்ரோபிக் கால்சிஃபிகேஷன் வந்து when the deposition is occurred to the death, these are buying the tissue, these are the normal serum level of the normal calcium metabolism இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெட்டாஸ்டாட்டிக் கால்சிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரோபிக் கால்சிஃபிகேஷன் வந்து when the deposition is occur in the dead, when the deposition வந்து occur in the dead in the dying the tissue, these are occur in the normal serum level, normal serum calcium level deposition occurring in the dead and dying cellsல வந்து இருக்கக்கூடியது. மெட்டாஸ்டாட்டிக் வந்து நார்மல் செல்லில் வந்து டெபாசிஷன் நடக்கிறதா வந்து இது சொல்கிறாங்க. இது வந்து இதோட லெவல் வந்து எப்படின்னா இருக்குது டிஸ்ட்ரோபிக். அதுக்கு இதோட லெவல் வந்து ரிலேட்டட் டு தி recent degradation of the calcium metabolism. These are increasing in the level of the calcium in the hypercalcemia இருக்குது. டிஸ்ட்ரோபிக் கால்சிஃபிகேஷன் வந்து வந்து encoded in the area of the necrosis of the any type the certain. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து atheromatosis. These are the advantages of the atherosclerosis is associated with the initial injury. அதுக்கப்புறம் வந்து aorta long arterioles இருக்குது. ஐயோ! இது வந்து ஹார்ட்டுக்குள்ளே வந்து கொலஸ்ட்ரால் வந்து தங்கி இருக்கிறது தான் வந்து ஹார்ட்டுக்குள்ளே வந்து கால்சியம் டெபாசிஷன் அல்லது அயான் மெக்னீஷியம் வந்து அந்த வால்ஸுக்கு இதுக்கு நடுவில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உனக்கு தெரியுமா? எக்ஸாம்பிள் வந்து கால்சிஃபிகேஷன் சொல்லு. அடிக்கி விட போகிறோம், அடி போலி கொடுக்க போகிறோம். டிஸ்ட்ரோபிக் ஆனால் எல்லாமே மறந்துடும். அதை நெக்ரோட்டிக் எனி டைப் ஆஃப் இது வந்து தீஸ் ஆர் த atherosclerosis associated initial cell injury of the aorta, a long artery. These are along to the dystropic calcification, the initiation of the feeding of the incineration of the past cell injury. It may be to the causes of the organ dysfunction இருக்குது. இந்த டிஸ்ட்ரோபிக் இதோட மார்ஃபாலஜி வந்து எப்படின்னா கால்சியம் சால்ட் வந்து அதில் வந்து அங்கங்கேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கிளம்பு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸ்டெப்ஸ் வந்து என்னென்னா நெக்ரோட்டிக் டிஷ்யூஸ் இருக்குது. நெக்ரோட்டிக்ஸ் இருக்குது, நெக்ரோசிஸ் இருக்குது, ஃபேட் நெக்ரோசிஸ் இருக்குது, லிக்விஃபிகேட்டிவ் நெக்ரோசிஸ் இருக்குது. அட்வான்டேஜஸில் வந்து அத்திரோமேட்டஸ் லீஷன் இருக்குது, ஹெமட்டோமா த்ரோம்பஸ் வந்து இன்ஃப்ராக்டன் இருக்குது. ஹெமட்டோமா த்ரோம்பஸ் இன்ஃப்ராக்டன் இருக்குது. மெட்டாஸ்டாட்டிக் கால்சிஃபிகேஷனில் வந்து தீஸ் ஆர் அக்கரிங் இன் தி நார்மல் டிஷ்யூவில் வந்து இருக்குது. தீஸ் ஆர் இன்க்ரீசிங் இன் தி செக்ரேஷன் ஆஃப் த பேராதைராய்டு ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. விட்டமின் டி ரிலேட்டட் டிசார்டர் வந்து வருது. அதுக்கப்புறம் ரீனல் வந்து ஃபெயிலியர் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் மெட்டாஸ்டாட்டிக் கால்சிஃபிகேஷன் வந்து கிட்னி லங்ஸு அதுக்கப்புறம் ஸ்டொமக்கு, அதுக்கப்புறம் பிளட் வெசல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கார்னியா, அதுக்கப்புறம் வந்து சினோவின்ஸ் இது ஜாயின்ஸு. இதோட மார்ஃபாலஜியில் வந்து மெட்டாஸ்டாட்டிக் மார்ஃபாலஜி வந்து இந்த மாதிரி இதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கால்சிஃபிகேஷன் இந்த டெபாசிஷன் வந்து திஸ் ஆர் த ரெசம்பிளன்ஸ். இந்த எஃபெக்ட் வந்து எக்ஸ்ரேல வந்து ஒரு மாதிரி கொச்சுன்னு இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒயிட் ஸ்பாட் மாதிரி வந்து இருக்கும். அது சொல்கிறாங்க. டிஸ்ட்ரோபிக்கும் மெட்டாஸ்டாட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன் வந்து அது டெட் செல்லில் இருக்க டீக்ரடேஷன் செல்லில் ஒரு டிஷ்யூவில் வந்து இருக்கக்கூடியது. இதில் வந்து டெபாசிஷன் ஆஃப் த நேச்சுரல் செல்லில் இருக்கக்கூடியது. கால்சியம் மெட்டபாலிசம் இருக்கும், அதுக்கப்புறம் டிரேஞ்சராக இருக்கும், கால்சியம் லெவல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் கலீமியா இருக்கும்.
அதுக்கப்புறம் கால்சியம் ஹைப்பர் கலீமியா இருக்கும். அதுக்கப்புறம் இட் இஸ் இர்ரிவர்சிபிளாக இருக்கும். அது வந்து ரிவர்சிபிளாக இருக்கும். நெக்ரோசிஸு எல்லாமே இதில் தான் வருவான். ஹெமட்டோமா, அப்புறம் ஓல்டு ஸ்கார்ஸ் இதெல்லாம் இங்கே தான் வருவான். அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் பேராதைராய்டிசம் வரும். போனி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லீசன் இருக்குது. ஹைப்பர் விட்டமினோசிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹைப்பர் விட்டமினோசிஸ் வந்து இருக்குது. ஸோ சிஸ்டமிக் இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதில் வந்து எய்ட்ஸு சிஸ்டமிக் அண்டு அப்புறம் ஓரல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எய்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏர்லி இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு பிலீஃபஸாக அதுக்கப்புறம் ஃப்ளூ வரும், இல்னஸ் வரும். அதுக்கப்புறம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து அப்பியர் இன் 2 to 4 வீக்ஸில் தான் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வரும். ஃபீவரு, ஆமாம் ஃபீவர். ஹெச்ஐவி தான் எய்ட்ஸ். இட்ஸ் ஸ்மால் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்வெல்லன் அண்ட் லிம்ஃப் கிளாண்ட்ஸ். ஸ்கின் ரேஷஸ் வந்துருக்கு. ஸ்கின் ரேஷஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்வெல்லன் ஆஃப் த லிம்ஃப் நோடு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஹெட்டேக் இருக்குது, ஃபீவர் இருக்குது. அதுக்கப்புறம் சோர் த்ரோட் இருக்குது. அதுக்கப்புறம் லேட்டர் த இன்ஃபெக்ஷன் வந்து ஆஃப் த பர்சன் இஸ் ரிமைன் டு த ஃப்ரீ 8-9 இயர்ஸில் வந்து ரொம்ப வருஷம் 8 to 9 வருஷம் வந்து இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ லேட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனில் வந்து என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் எய்ட்ஸில் உள்ளவங்க வந்து இம்யூனைசேஷனில் வந்து ஒரு டேமேஜ் நடக்குது. ஸ்மோக்கிங், நைட் ஸ்வெட்டிங் இருக்குது. ஷாக்கிங், சில் அண்டு ஃபீவர் ஹை 100 Fahrenheit செவரல் வீக்ஸாக இருக்குது. ட்ரை காஃப்னு இருக்குது. ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்திங் இருக்குது. ட்ரை காஃப்னு இருக்குது. ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்திங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து க்ரோனிக் அதுக்கப்புறம் வந்து டயேரியா வரும். அது க்ரோனிக் டயேரியா வருது. ஹெட்டேக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வீக்னஸ் ஆஃப் வெயிட் லாஸ் இருக்குது. ஃபெட்டிக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சில்ஸ் வந்து இருக்குது. ஷேக்காக வந்து கொஞ்சமாக குளிர் அடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஐவி, அதுக்கப்புறம் ஓரல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹெச்ஐவி. அதுக்கப்புறம் வந்து ஓரல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹெச்ஐவியில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து கெனடியாசிஸ், ஹிஸ்டோபிளாஸ்மினோசிஸ், அதுக்கப்புறம் சைட்டோகாக்கஸ், அதுக்கப்புறம் வந்து நியோஃபார்மின் இருக்குது. தீஸ் ஆர் த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஹெர்பிசன் இருக்குது. சிம்ப்ளெக்ஸ் ஹெர்பிஸ் ஜாஸ்டர் இருக்குது. சிம்ப்ளெக்ஸ் ஹெர்பிஸ் ஜாஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஹியூமன் பேப்பிலோமா, அதுக்கப்புறம் வந்து பேப்பிலோமைட்டிஸ் வைரஸ் இருக்குது. ஹியூமன் பேப்பிலோமைட்டிஸ் வைரஸ் இருக்குது. ஹெர்பிஸ் ஜாஸ்டர் இருக்குது. பேப்பிலோமைட்டிஸ் வைரஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைட்டோமெகலோ வைரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லோகோப்ளேக்கியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எப்சிடின் பார்பு வைரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து பெரிடோண்டல் டிசீஸ் இருக்குது. மைக்ரோபாக்டீரியம் ஏவிஎம் இருக்குது. இன்ட்ராசெல்லுலர் இருக்குது. நியோபிளாசம் லீஷன் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கப்போசி சார்கோமா, லிம்ஃபோமான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதர் ஓரல் லீஷன் இஸ் அசோசியேட்டட் வித் த ஹெச்ஐவியில் வந்து இவ்வளோ இருக்குது. அதர் ஓரல் லீஷன் ஆஃப் த ஹெச்ஐவி வந்து ஓரல் அல்சர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இடியோபெத்திக் த்ரோம்போசைட்டோபெனிக் பர்பியூரா இருக்குது. சலைவரி கிளாண்ட் டிசீஸ் இருக்குது. ஜெரோஸ்டோமியா வந்து இருக்குது. இப்போ வந்து கேஷியன் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. கேஷியன் டிசீஸ் இருக்குது. கேஷியன் டிசீஸ் வந்து எப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து டீகம்போசிஷன். கேஷியன் டிசீஸ்னால் வந்து இது வந்து டைப் ஆஃப் டீகம்போசிஷன். இதுக்கப்புறம் டீகம்போசிஷன் ஆஃப் வந்து சிக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டைவருக்கு வந்து வரக்கூடிய டிசீஸு. இந்த கேஷியன் டிசீஸ் வந்து டைவர்ஸ்க்கு வந்து வரக்கூடிய டிசீஸாக இருக்குது. இது வந்து ஒரு O2 டெஃபிஷியன்சி, நைட்ரஜன் வந்து அதிகமாக வந்து அக்குமுலேஷன் வந்து நடந்திருக்குமா, அதனால் வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து நம்ம முட்டியில் உள்ள ஹைலூரானிக் ஆசிட் இருக்குது, அதில் வந்து ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டியில் உள்ள ஹைலூரானிக் ஆசிட் வந்து ஒரு டைப் ஆஃப் இது பண்ணியிருக்கிறோம். ஏரோப்ளேன் ஓட்டுறவங்களுக்கும் இந்த டிசீஸ் வரும். அக்யூட் டீகம்போசிஷன் சிண்ட்ரோம்,
டீகம்ப்ரெஷன் சிண்ட்ரோம் தான் வந்து கேஷியன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மேலே போனாலும் ஆபத்து தான், ரொம்ப கீழே போனாலும் ஆபத்து தான், எப்போவுமே மிடில். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியூராலஜிக் எமர்ஜென்சி டிசீஸ்ன்னு இருக்குது. நியூராலஜிக் எமர்ஜென்சி டிசீஸ்ன்னு இருக்கா. தீஸ் ஆர் த ட்ரிகர் ஆஃப் த டிசீஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹை ப்ரெஷர் பபிள்ஸ் இருக்குது. இட் இஸ் த காசஸ் ஆஃப் த ஃப்ரீக்வெண்ட்லி டியூ டு த டீப் சி டைவர்ஸ்க்கு வந்து இதாகுது. மைனிங்கில் போகிறவங்களுக்கு இப்படி ஆகும். இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஆல்கஹால் எக்ஸஸாக குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து கோல்டு வாட்டராக இருக்கும், டீஹைட்ரேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோல்டு வாட்டராக இருக்கும், டீஹைட்ரேஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து ஹைபாக்சியா ஃபெட்டிக்கு, ஒபிசிட்டி, ஓரல் ஏஜென்ட் இருக்குது, ரேபிட் அசிஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து அந்த எஃபெக்ட் ஆஃப் ஹை பார்ஷியல் ப்ரெஷர் இருக்குது. ஹென்ரிஸ் லானா என்னென்னா, ஹென்ரிஸ் லா இஸ் a gaseous law of the status of the constant temperature is the amount of the given to the dissolved in the type of the volume of the lipid. These are directly proportional to the partial pressure of the ஈக்குவலிபிரியம் ஆஃப் த லிக்விடாக இருக்குது. பேத்தோஜெனசிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ் பைண்ட் டு த ஜாயின் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து ஸ்கெலிட்டன் பெயின் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கிராக் ஆஃப் ப்ரீத்தனிங் ப்ராப்ளம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாக்னண்ட் நியூராலஜிக் ப்ராப்ளம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது என்னென்னா, சடனாக வந்து ஒரு சிம்டம்ஸ் வந்திருக்கு. எப்படின்னா, இந்த முட்டி இருக்குல்ல, முட்டி வந்து இந்த முட்டியோட இதுவே தெரியாது, ஃபுல்லாக வந்து இதாக மாறிடும். டெசினஸ்ஸு, அதுக்கப்புறம் டபுள் விஷனு, ஹெட்டேக்கு, ட்ரபிள் ஆஃப் ஸ்பீக்கிங்கு, பெயினு, அதுக்கப்புறம் வந்து லெக்ஸு, ஜாயின்ஸு பெயின்ஸு, அதுக்கப்புறம் இச்சிங்கு, ரேஷஸ் இதெல்லாம் வந்துருக்குது. இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீட்டிங்கில் வந்து டயக்னோசிஸில் வந்து எக்ஸ்ரே, சிடி ஸ்கேனுன்னு இருக்குது. வீனஸ் எம்பாலஜி வந்து அப்டாமன் இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஆஃப் த செஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த வீனஸ் எம்பாலிசம் அண்ட் சோர்சஸ் ஆஃப் த ஏரு, காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஏருன்னு இருக்குது. இருக்குது. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் வந்து 100% ஹைப்பர் பிராட்டிக் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்பர் பிராட்டிக் ஆக்சிஜன் வந்து கொடுப்பாங்க. பிளேட்லெட் வந்து இன்கிபிஷன் கொடுப்பாங்க. ஹைப்பர் பிராட்டிக் ஆக்சிஜன் ரீகம்ப்ரெஷன் ஆஃப் த ஹைட்ரோஃபேபிக் சேம்பர் வந்து கொடுப்பாங்க. ஹைட்ரோஃபேபிக் சேம்பரில் தான் வந்து படுக்க சொல்லுவாங்க. படுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கம்ப்ரெஷன் வந்துச்சுன்னா அந்த சேம்பருக்குள்ளே வந்து படுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சேம்பருக்குள்ளே படுக்க சொல்லிவிட்டு சேம்பருக்குள்ளே வந்து படுக்க சொல்லுவாங்க. இது வந்து ப்ரிவென்ஷன் வந்து ஒரு கம்ப்ரெஷன் சேம்பர் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டும் அதுதான். ப்ரிவென்ஷன் வந்து இது வந்து ஒரு பபிள்டு அண்ட் O2 ஃப்ளையிங் பண்ணல வந்து 24 hours ஆஃப்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து 24 மணி நேரத்தில் வந்து அவங்க வந்து இதாகக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து கிரேட் அண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டியூமரில் வந்து கிரேட் ஆஃப் த டியூமர் பற்றி பார்க்க போகிறோம். கிரேட் ஆஃப் த டியூமர் வந்து there are 4 கேட்டகரி ஆஃப் த கிரேட் ஆஃப் த டியூமர் வந்து இருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரேடு வந்து வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் அதுக்கப்புறம் லோ கிரேடில் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் கிரேடு 2 ஆஃப் டியூமரில் வந்து ஒரு இமிடியேட் கிரேடு இருக்குது, மாட்ரேட் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இருக்குது. வந்து மாட்ரேட் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறாங்க. ஒரு இமிடியேட் இன்டர்மீடியேட் கிரேடு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கிரேடு 3 இருக்கா, இது வந்து poorly differentiated into தி ஹை கிரேடில் வந்து பார்க்க முடியும். கிரேட் 1ல் வந்து வெல் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மாட்ரேட்லி டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும், புவர்லி டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும், அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கிறது. இந்த 3 தான் கிரேடு வந்து என்னது. கிரேடில் வந்து வெல் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கிறது வந்து கிரேடு 1, மாட்ரேட்லி டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கிறது ஒரு கிரேடு 2, புவர்லி டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கிறது வந்து கிரேடு 3, அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கிறது வந்து கிரேடு 4.
அதுக்கப்புறம் வந்து இந்த கிரேடு வந்து தீஸ் ஆர் பேஸ்டு அந்த அதுக்கப்புறம் இந்த ஜிலேஷன் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த போர்ஷனில் தான் இருக்குது, இந்த போர்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது முடிஞ்சுது. ஜிலேஷன் டைப் அப்படின்ட்டு இருக்குது. கிரேட் 5 கிரேட் 4லாம் வந்து இருக்குது. கிரேட் 4லே டியூமரில் உள்ளவங்க செத்து போயிடுவாங்க. இடியோபெத்திக் த்ரோம்போசைட்டோபெனிக் பர்பியூரன் இருக்குது. இடியோபெத்திக் த்ரோம்போசைட்டோபெனிக் பர்பியூரன் வந்து மோஸ்ட் காமன் காஸாக வந்து இருக்குது. அக்யூட் ஆன்செட்டாக இருக்குது. த்ரோம்போசைட்டோபினியாவாக இருக்குது. தீஸ் ஆர் அதர்வைஸ் வந்து வந்து வெல் இன் சைல்டுன்னு இருக்குது. அண்ட் வெல் இன் சைல்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 200 இதை வந்து ஐடிபின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து சில்ட்ரனுக்கு வந்து இருக்குது. ஒரு பீக் ஏஜ் வந்து 1 to 4 இயர்ஸில் வந்து இருக்கக்கூடியது. இந்த இடியோசின்க்ரசி வந்து செல் வாலில் வந்து வந்து பேத்தோஃபிசியாலஜியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடியோபெத்திக் வந்து ஒரு பிளேட்லெட் ஆன்டி பிளேட்லெட் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் இருக்கா, இது வந்து சென்சரைஸ்டு டு தி பிளேட்லெட்டில் வந்து சென்சரைஸ் ஆகி ஒரு ஃபேக்ட் ஆஃப் போர்ஷன் வந்து மேக்ரோஃபேஜால் என்கல்ஃப்மெண்ட் வந்து நடக்குதா, அதை சொல்கிறாங்க பேத்தோஃபிசியாலஜியில். அதுக்கப்புறம் வந்து த்ரோம்போசைட்டோபினியா வந்து இதில் நடக்குது. மோஸ்ட் காமன் ஆஃப் த வைரஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து எப்சின் பார்பர் வைரஸ் வந்து இருக்குது. எப்சின் பார்பர் வைரஸ் வந்து மோஸ்ட் காமன் வைரஸாக இருக்கிற மோஸ்ட் காமன் பேத்தோஜெனிக் வைரஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எம்எம்ஆர் மெசிலினஸ், அதுக்கப்புறம் மம்ஸு, அதுக்கப்புறம் ரேபிஸ் வேக்சின். இதுக்கு வந்து இந்த இடியோசின்க்ரசிக்கு வந்து இந்த ரேபிஸ் வேக்சின் வந்து போடுவாங்க. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து அதுக்கப்புறம் ஐடிபி வந்து these are the based on the precaution of ITP in the prevention of 1 to 4 years of old வந்து sudden onset of the generation the purpura வந்து இருக்கும். the bleeding from the gums and mucous membrane these are the performed of the thrombocytopenia. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. இது கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டத்தில் வந்து இருக்குது. சர்வஸ் மேனிஃபெஸ்டேஷன் வந்து இருக்குது. ப்ரோக்னாசிஸ் வந்து பண்ணுறாங்க. ப்ரோக்னாசிஸ்னால் என்ன, ப்ரோக்னாசிஸ் வந்து இப்போ நாங்கள் ரிலேட்டட் டு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து அப்நார்மல் ஃபைண்டிங் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, போன் மேரோ எக்ஸாமினேஷன் ஆஃப் த நார்மல் கிரானுலோசைட்டிக் எரித்ரோசைட்டிக் சீரிஸ் வந்து இருக்குது. ரெஸ்பிரேட்டரி ஃபைண்டிங்கில் வந்து இண்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்நார்மல் WBC கவுண்ட்டு தீஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்குது. அதர் லெபரட்டரி டெஸ்ட்னு இருக்குது. லெபரட்டரி ஃபைண்டிங்கில் வந்து டைரக்ட் அதுக்கப்புறம் ஆன்டி குளோபுலின் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. டெஸ்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனு கோமா விருலன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இம்யூனோ டெஃபிஷியன்சியாக வந்து இருக்குது. இதோட ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னா மினிமல் அண்ட் மாட்ரேட் ட்ரீட்மெண்ட் ஃபேர்லெஸ்ஸாக இருக்கும். இன்னும் எந்த ஒரு தெரப்பிலாம் கிடையாது. என் பாட்டுக்கு ஃபேர்லெஸ், சைட் எஃபெக்ட் வந்து மினிமலாக தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து எந்த ஒரு ஃபேமிலி இதுவும் கிடையாது. இதோட இன்ட்ராவீனஸ் அதுக்கப்புறம் வந்து இம்யூனோகுளோபின் வந்து கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் இன்ட்ராவீனஸ், அதுக்கப்புறம் ஆன்டிடி தெரப்பி, ஆர்ஹெச் பாசிட்டிவ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிடிடோசோன் கொடுப்பாங்க. இன்ட்ராகொரோனல் ஹெமரேஜ் கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளீனோமெகலி கொடுப்பாங்க. ஸ்ப்ளீனோமெகலிக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஹெமரேஜ் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து லைஃப் த்ரெட்டனிங் மூமெண்ட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க.